அனைவருக்கும் வணக்கம். லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெருமளவு எப்படி இருக்கும்? இந்த கடக ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு? எந்த ராசிக்காரர்கள் கடக ராசிக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். கடக ராசி இரண்டாவது ராஜகிரகமான சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களுக்கு உரிய ராசியா பார்க்கப்படுது. இந்த கடக ராசி ஒரு சர தத்துவ ராசியாக பார்க்கப்படுது. பெண் தத்துவ ராசியாக இந்த கடக ராசி வரும். பஞ்சபூதங்கள்ல நீர் தத்துவத்துல நம்ம அந்த கடக ராசியை வகைப்படுத்துவோம். மேலும் இரட்டை தத்துவ ராசியாக இந்த கடக ராசி வரும். எனவே இந்த கடக ராசியில பிறந்தவர்கள் பொதுவாகவே பொதுநலம் மிக்கவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுநலவாதிகள், சமூகம் சார்ந்த சிந்தனை இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். உலகை ஆட்சி செய்த பலரும் பார்த்தோம்னாக்க அந்த கடகராசியில பிறந்தவர்களாக தான் இருக்காங்க. எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ராசி அதிபதி சந்திரன். சந்திர பகவான ஜோதிட சாஸ்திரத்துல தாய் காரகன் அப்படின்னு சொல்றோம். இதனாலேயே இவர்கள் தாய் குணம் கொண்டவர்கள். எனவே யாருக்கும் கெட்ட விஷயம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல உள்ளம் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். தாயை போல மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுடைய நன்மைக்காக அதிகமாக பாடுபடக்கூடியவர்கள் இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள். கடகராசிக்காரர்கள்ட்ட அதிகமான நற்குணங்கள் இருக்கும். ஒரு சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க. அமைதியானவர்களாக இருப்பாங்க. பெருமளவு இவர்கள் அமைதியை தேடிதான் பயணம் செய்யறாங்க. மேலும் இவர்கள் ஒரு சிறந்த ஆசானாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. ஒழுக்கமுடையவர்கள். ஒரு நல்ல ஒழுக்கம் அப்படிங்கறத இந்த கடகராசிக்காரர்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒழுக்கம் உடையவர்கள். மனித நேயம் கொண்டவர்களாக இருப்பாங்க. கருணை உள்ளம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். யாராச்சும் கஷ்டப்படுறாங்கன்னா அதை இவர்களால பொறுத்துக்க முடியாது. தன்னால முடிஞ்ச உதவியை இறங்கி போய் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. உதவும் மனப்பான்மை இவர்கள்ட்ட இயற்கையாவே அதிகமா உண்டு. எதையும் மறக்காம உள்ளதை உள்ளபடி அப்படியே நினைவுல வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும். ஒரு சிறந்த ஞாபக சக்தியை உடையவர்கள்னா அது கடகராசிக்காரர்கள் தான். 12 ராசிகள்லயே பெருமளவு அதீதமான ஞாபக சக்தி இந்த கடகராசிக்கு மட்டும்தான் உண்டு. இதனாலே ஏதாச்சும் ரொம்ப கடினமான கான்செப்டா இருந்தாலும் அதை டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அந்த ஒரு கெப்பாசிட்டி இந்த கடகத்துக்கு இயற்கையாவே உண்டு. இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கடகராசி அப்படிங்கிறது சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி. சந்திர பகவான் அப்படிங்கிறவரு மனோகாரகன். ஆகவே நவீன காலத்திற்கு ஏற்ப தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த கடகராசிக்கு உண்டு. மேலும் குழந்தைகளுக்கு இணையாக கற்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவர்களுக்கு முதுமையிலையும் இருக்கும். அதுவும் இந்த கடகராசிக்கு உள்ள ஒரு பிளஸ்ஸா பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா தனக்குன்னு சிறிது கூட சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. தாங்கிட்ட என்ன இருக்கோ அது தன்னுடைய குடும்பத்துக்காகவோ தன்னுடைய உறவினர்களுக்காகவோ அல்லது தன்னுடைய தெருவுக்காகவோ ஊருக்காகவோ தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களை போல இந்த கடகராசிக்காரர்களும் தாயின் மீது அதீதமான பாசமும் அதீதமான பற்றும் உடையவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தாயை முன்னிலைப்படுத்தியே செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. தாய் சொல்லை தட்டாதவர்களாக இருப்பாங்க. கடகராசி ஒரு சரதத்துவ ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயலையும் உத்வேகத்தோட விரைந்து செய்யக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு உண்டு. ஆனா இந்த கடகராசி மனதளவுல ரொம்ப வேகமா செயல்படக்கூடியவர்கள். செயல் அளவுல அந்த விஷயத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா தான் ஒரு கொள்கையில இறங்கிட்டாங்கன்னா அதுல பிடிப்போட இருந்து அந்த விஷயத்துல வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு கொள்கையை எப்போதுமே வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிடிவாத குணம் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது சில சமயங்கள்ல இவர்களுக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகும். சில சமயங்கள்ல இதே பிடிவாத குணத்தினால ஒரு சில இழப்புகள் அப்படிங்கிறதும் இவர்களுக்கு ஏற்படுது. சாமர்த்தியமானவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் சாமர்த்தியமா அணுகி அதுல வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. தைரியம் உடையவர்கள். பெருமளவு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் பெருமளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்காங்க. ஆகவே எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருமளவு பயப்பட மாட்டாங்க. யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே டக்குன்னு ஏத்துக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல என்னெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா இருக்குமோ அந்த விஷயங்களை மட்டும் நல்லா அலசி ஆராய்ந்த பிறகே அந்த விஷயங்களை செயல்படுத்தவும் செய்யறாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. ஆனா முடிவில் தன்னுடைய எண்ணப்படிதான் அந்த விஷயத்தை செயல்படுத்துவாங்க. பெருமளவு பார்த்தோன்னா அந்த கடகராசிக்காரர்கள் எளிதில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப மாட்டாங்க. அந்த விஷயத்துல தான் இறங்கி அனுபவப்பட்ட பிறகுதான் அந்த விஷயம் சார்ந்த விஷயங்களை நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த கடகராசிக்காரர்கள் தன்னுடைய ஆணைக்கு பிறர் அடிபணிய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தனக்கு ஒரு விஷயம் வேணும்னாக்க அந்த விஷயத்தை எப்படி அடைகிறது அப்படிங்கிற அந்த ஒரு புத்தி சாதுரியம் இவர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும். ஆகவே தனக்கு தேவையான விஷயங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு வல்லமை இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும். பிறரை எடை போடுறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க.
அதே போல செல்வம் படைத்தவர்களோட அதிகமா பழக்க வழக்கங்களை வச்சிருப்பாங்க. சிறந்த பொருட்கள் இருப்பினும் அதை விட சிறந்த பொருளை தேடி இவருடைய மனமானது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். சோ அது ஒரு மைனஸா இருக்கு இவர்களுக்கு. ஆனா எதையும் தனக்குன்னு வச்சுக்க மாட்டாங்க. தனக்கு ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு அந்த விஷயங்களை அப்படியே தானமா கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கடக ராசி ஒரு ஜல தத்துவ ராசி, அதாவது நீர் தத்துவ ராசி. ஆகவே இவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழிலோ வியாபாரமோ தொடங்குறாங்கன்னா அது சிறப்பான வளர்ச்சி அடையும். மேலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல கண்ணியத்தோட செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை இவர்களுக்கு சற்றே அதிகமா இருக்கும். நிறைய கனவு காண்றதுல வல்லவர்களா இருப்பாங்க. கனவு உலகத்துல அதிகமா மிதக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சிறந்த கற்பனை சக்தி இவர்களுக்கு இருக்கும். அதெல்லாமே இந்த கடகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசிட்டிவா நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் இந்த கடகத்துக்கு உள்ள ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷன். இப்போது காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல இந்த கடக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 12 ராசிகள்ல கடக ராசிக்கு மட்டும் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஒத்து வராத ஒரு விஷயமா இருக்கும். சில சமயங்கள்ல இவர்கள் காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது பெருமளவு தோல்வியில தான் முடியுது. எனவே இவர்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அவ்வளவாக ஒத்து வராது. ஏன்னா இவர்கள் பெருமளவு பார்த்தோம்னா தன்னுடைய குடும்பத்தை பற்றி அதிகமா யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய உறவினர்கள், தனக்கு மிகவும் பிடித்தமான குடும்ப உறுப்பினர்கள், இவர்களை பத்திலாம் இவர்கள் அதிகமா யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே பெருமளவு இவர்கள் காதல் சார்ந்த விஷயங்கள்ல இறங்குறது கிடையாது. மேலும் அதையும் மீறி இவர்கள் காதல் சார்ந்த விஷயங்கள்ல இறங்குறாங்கனாக்கா பெருமளவு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காதல் சார்ந்த விஷயத்தினால தன்னுடைய சுயமரியாதையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேலும் இவர்கள் அதிகமான சிந்தனை ஓட்டம் உடையவர்கள். எதையுமே நல்ல ஆழமாக சிந்தித்து எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை மட்டுமே செயல்படுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால பெருமளவு இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல இறங்குறதுக்கு தயங்குவாங்க. எனவே இந்த ஜோதிட சாஸ்திரப்படி இந்த கடக ராசியை சேர்ந்தவர்கள் காதல் சார்ந்த விஷயங்கள்ல இறங்காம இருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கடக ராசியை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் பார்த்தோம்னாக்கா பெரிய இடத்தை அடையக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆகவே இவர்களுடைய இளமை பருவத்தை ரொம்ப எஃபெக்டிவா இவங்க யூஸ் பண்ணாங்கனாக்கா வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் இவர்களுக்கு ஏற்படுது. ஆகவே காதல் சார்ந்த விஷயங்கள்ல இந்த கடக ராசியை சேர்ந்தவர்கள் ஈடுபடாம இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடக ராசியுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணத்திற்கு பிறகு அமையுது. ஆனா இந்த கடக ராசியை சேர்ந்தவர்கள் ஒரு சரதத்துவ ராசியில வராங்க அப்படிங்கிறதுனால இவர்கள் பெருமளவு பார்த்தோம்னா அதிகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு இடத்துல நிலையா இவங்க இருக்க மாட்டாங்க. தொடர் பயணங்கள்லயே இருந்துகிட்டு இருப்பாங்க. இதனாலேயே இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பெருமளவு ஈடுபட மாட்டாங்க. குடும்ப பொறுப்புகள்ல தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விட்டு தன்னுடைய பயணத்தின் மீதும் தன்னுடைய பணிகள் மீதும் இவர்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. குடும்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவாங்க. அதே போல பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு பெருமளவு இருக்காது. மேலும் இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை தனக்கு நிகரானவராக பாவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுதந்திரத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள். இவருடைய சுதந்திரத்தை எப்போதுமே யாரும் பறிக்கணும்னு நினைக்க கூடாது. சுதந்திரமா இவங்க இருக்காங்கனாக்கா நிறைய வளர்ச்சியான மாற்றத்தையும் அது மட்டும் இல்லாம ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை சூழ்நிலையும் இவர்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆகவே சுதந்திர மனப்பான்மை உடையவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதை இவங்க விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையுடைய அதிகாரத்தையும் அவமரியாதையும் பெருமளவு சகித்துக் கொள்ள மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னை அவமரியாதை செஞ்சுட்டாங்கனாக்கா அதுக்காக அதிகமா சண்டை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில சமயங்கள்ல வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வெளிப்படுற மாதிரி இருக்கும். மேலும் இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆகவே தன்னுடைய வாழ்க்கை துணை மற்றவருடன் பேசுறதையோ பழகுறதையோ பெருமளவு விரும்ப மாட்டாங்க. மேலும் இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க. மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கை ஏற்படும் பொழுது இவர்களுக்கு ஒரு அன்புமிக்க குழந்தையும் அற்புதமான வாழ்க்கை சூழ்நிலையும் அமையுது. விருச்சிகத்துக்கு அடுத்தபடியாக கடகராசிக்கு சப்தம வீடான மகர ராசியும் ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க. மகர ராசி சனி பகவானுடைய வீடு, அதுவே கடகராசி அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய வீடு. எனவே இந்த மகர ராசிக்காரர்களோட இந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுதுன்னா ஏதோ அதிகமா கருத்து வேறுபாடுகள் இடையில வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போக மாட்டாங்க. சோ அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏதோ குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் மிகவும் குறைந்த நேரத்திலே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சிடும். ஆகவே கடகத்துக்கும் மகரத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஒத்து போகும். இந்த 12 ராசிகள்ல இந்த கடகராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கும்ப ராசி கூட கடகத்துக்கு அவ்வளவோ ஒத்து போறது கிடையாது. கும்பத்துக்கு அடுத்தபடியா தனுசுமே ஆல்மோஸ்ட் ஒத்து போறது கிடையாது கடகத்துக்கு. ஆகவே தனுசு ராசி நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தனுசுக்கு அடுத்த
அடுத்தபடியா மிதுனம் நம்ம 50-50 எடுத்துக்கலாம். மிதுனம் அவ்வளவா ஒத்து போறது இல்ல. ஆனா இதை நம்ம கொஞ்சம் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். சோ வேற வழியே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மிதுனத்தை பிக்கப் பண்ணிக்கலாம். பட் ஆனா மோஸ்ட்லி அவாய்ட் பண்றது நல்லது. எனவே இந்த 12 ராசிகள்ல கும்பம், தனுசு, மிதுனம் இந்த 3 ராசிகளை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. மற்ற ராசிகள்லாம் ஆல்மோஸ்ட் ஒத்து போகும். அதுலயும் பார்த்தோம்னா விருச்சிகம், மீன ராசி, மகரத்துக்கு அடுத்ததா பார்த்தோம்னாக்கா ரிஷபம், இந்த ராசிகள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். அவாய்ட் பண்ண வேண்டிய ராசியில கும்பம், தனுசு, மிதுனம் இந்த 3 ராசி தவிர மற்ற ராசிகள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க. ஓவரால் அந்த பதிவுல கடக ராசியுடைய ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனை பார்த்தோம். மேலும் கடக ராசியுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது நல்லது, எந்த ராசிக்காரர்களை அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல திருமணம் சார்ந்த வகையில ஏதாச்சும் தோஷம் இருக்குனாக்கா இந்த பலன்கள் எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னாக்கா ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், மேலும் 7ஆம் இடம் தோஷம் அடைஞ்சிருக்குது, புனர்பூ தோஷம் இருக்கிறது, சனி தோஷம் இருக்கிறது. இது சார்ந்த வகையில ஏதாச்சும் தோஷம், திருமணம் சார்ந்த தோஷங்கள் ஏதாச்சும் இருக்குனாக்கா இந்த பலன்கள்ல ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். எனவே உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கம்போஸ் பண்ணி பார்த்துக்கிறது தான் சிறப்பு. ஏன்னா தோஷமுடைய ஜாதகத்தை தோஷமுடைய ஜாதகத்தோட சேர்க்கிறது ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்குது. தோஷம் இல்லாத ஜாதகமும் தோஷமுடைய ஜாதகமும் கன்ஜெக்ஷன் ஆகும்போது பெருமளவு அது குழப்பத்தை ஏற்படுத்துது, பிரிவுகளை ஏற்படுத்துது, வருத்தங்களை ஏற்படுத்துது. எனவே இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் என்னன்னாக்கா ராசிப்படி எந்த ராசியோட நமக்கு மன பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான நிலையில இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க அவாய்டபிளான ராசிகள் கூட ஜாதக பொருத்தத்துல உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுதுனாக்கா அந்த ராசிகளை நம்ம சேர்க்கலாம். எனவே நீங்க ஒரு கிளியரான ப்ரெடிக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கம்போஸ் பண்ணி பார்த்துக்கிறது தான் சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், மேலும் நட்சத்திரம் இது சார்ந்த வகையில ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் ரொம்ப டீடைலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். எனவே உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம் இந்த 3 பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த காம்பினேஷன்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அந்த பதிவுகள்லாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. அதையுமே உங்களுக்கு டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏதோ இந்த பதிவுகள் மூலமா ஏதோ ஒரு வகையான சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.